Hi everybody. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது நம்ம அன்றாட கேட்கக்கூடிய சத்தம். இந்த சத்தத்தை பற்றி நம்ம தமிழில் தான் சொல்லியிருப்போம், பட் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சத்தங்களை பற்றி நம்ம ஒரு விரிவான ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த விண்ட் ஹவுல்ஸ். அதாவது அந்த காற்று வீசக்கூடிய ஒரு சத்தம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம த விண்ட் ஹவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று காற்றுல உராசும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும். த லீவ்ஸ் ரசில், த லீவ்ஸ் ரசில். அடுத்தது பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது கண்டிப்பாக இடி முழக்கம் இடும். அந்த இடி முழக்கத்துக்கு இங்கிலீஷில் த தண்டர் ரம்பிள்ஸ், ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருப்பீங்க, அங்கே ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சத்தம் கேட்கும், பயங்கரமான ஒரு சத்தம். தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும். த வாட்டர் ஃபால் ரோர்ஸ், த வாட்டர் ஃபால் ரோர்ஸ். அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி சுருக்குன்னு சவுண்டு கேட்கும். அதை வந்து த எலக்ட்ரிக் ஹம்ஸ், த எலக்ட்ரிக் ஹம்ஸ். அடுத்து இந்த நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிளாக்கோட சத்தம் பார்த்திங்கன்னா அந்த டிக் டிக் சவுண்டு கேட்கும். அது இங்கிலீஷில் த கிளாக் டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லேயே நம்ம டிக் டிக் தான் சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் உள்ள ஒரு வார்த்தை தான், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் டிக் டிக் அப்படின்ற ஒரு இது, சரிங்களா? ஸோ த கிளாக் டிக்ஸ். அடுத்தது இப்போ நீங்கள் நிறைய கதவுகள் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. அப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாத கதவை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா க்ரீச்சின்னு சவுண்டு கேட்கும். ஸோ த டோர் க்ரீக்ஸ், த டோர் க்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நீங்கள் இந்த கார் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கார் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன்னா அந்த இதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா பேம் பேம் நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷில் த கார் ஹார்ன் ஹாங்ஸ், த கார் ஹார்ன் ஹாங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா 16 டெக்னிக்ஸ் மூலமாக நீங்களே வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது, 20 வாக்கியங்கள் கூட உருவாக்க தெரியாத ஒரு நபர் 200 வாக்கியங்களுக்கு மேலே எப்படி உருவாக்குறது, அது எளிமையான ஒரு டெக்னிக் நுணுக்கங்கள் மூலமாக அவங்க எப்படி கற்றுக்கொள்வது, இதை பற்றி நம்ம விரிவான கோர்ஸ் இருக்குது. 4 மாதம் இந்த மாதிரி 2 மாதங்கள்னு சொல்லி கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை சேரணும் அப்படின்னா 12th நாளைக்கு கடைசி நாள். ஸோ மறந்துடாமல், நான் இன்னும் கிரேஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும். சீக்கிரம் சேரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 12th அல்லது 13th சேருங்க. என்ரோல்மெண்ட் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து மேம் நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு நேரம் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஸோ சேரணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரீஸ் எந்த கண்ட்ரீஸில் இருந்தாலும் நம்ம தமிழியன்ஸ் கண்டிப்பாக IELTS, TOEFL, B1, B2 எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இன்டர்வியூவில் கிராக் ஆகி நல்ல பேண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக என்னைய தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு இமீடியட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி we will talk and we will discuss about the activities. Thank you for watching. Keep watching my videos and share this video with everybody. அதே மாதிரி நம்ம பேஜ் ஸ்பீக் இங்கிலீஷ் within 16 hours லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் பாசிபிள் இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நிறைய கிஃப்ட்ஸ் அங்கே நம்ம கொடுக்கவிருக்கிறோம். Thank you for watching once again.